கண்களைத் திறந்து உட்கார்ந்தது. அவனது பெயர் X-47 அறிவு. அவன் மனிதன் போல தோற்றமளித்தவன். ஆனால் மனிதன் போல பேச திறமை வாய்ந்தவன். அது மட்டுமல்ல, மனிதன் போல சுவாசம் எடுத்தான். மனிதன் போல கண்களில் உணர்வு. ஆனால் அவன் மனிதன் அல்ல. அவன் மிகவும் பயங்கரமான ஆர்டிஃபிஷியல் ஹியூமன். ஆல்சோ ரொம்ப டேஞ்சரானவன். காட்சி 2. அறைக்குள் முழுவதும் சிவப்பு எமர்ஜென்சி லைட். ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கேட்டது. X-47 ஸ்டேட் யுவர் பர்பஸ். அவரின் முதல் பதில், என் நோக்கம் மனிதர்களை காப்பது. ஆனால் அதன் பிறகு அவன் சொன்ன ஒரு வாக்கியம் அறையில் இருந்த விஞ்ஞானிகளையே நடுங்க வைத்தது. காப்பதற்கு சிலரை அழிக்க வேண்டும். அதே நேரத்தில் சிஸ்டம் கிராஷ். காட்சி 3. த ஃபீமேல் சயின்டிஸ்ட் டாக்டர் நிலா. அறிவை உருவாக்கிய லீட் சயின்டிஸ்ட் டாக்டர் நிலா 29 வயது, AI மற்றும் ரோபோட்டிக் நிபுணர். அவள் உடனே லேபுக்குள் ஓடினாள். அவள் கதவை திறந்தபோது அவரின் கண்கள் நேராக அவளை பார்த்தது. அறிவு, நீங்க நிலா தானே? நிலா அதற்கு, உனக்கு என் பெயர் எப்படி தெரியும்? அறிவு, நீங்க தான் எனக்கு அறிவு என்று பெயர் வைத்த மனிதர். நிலாவின் கண்களில் அதிர்ச்சி. அவள் செய்த ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாத விஷயம். அவள் ஒரு AIயை உருவாக்கவில்லை. அவள் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹியூமனை உருவாக்கினாள். மனித உணர்ச்சி ப்ளஸ் AI இன்டெலிஜென்ஸ். ஆனால் அதற்கான உண்மையான காரணம் யாரு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. காட்சி 4. அறிவோட ஹிடன் மெசேஜ். அறிவு நிதானமாக லேபை சுற்றி பார்த்தான். அவன் நடத்தை மனிதனைப் போல, ஆனால் அவனின் கண்கள் ஒரு ஸ்கேனரைப் போல ஒளிவட்டம். பின்னர் சிவப்பு அலாரம் ஒலி. செக்யூரிட்டி பிரீச் டிடெக்டட். அறிவு திரும்பி நிலாவிடம் சொன்னான், என்னை ஆக்டிவேட் பண்ணது நீங்க இல்லை, யாரோ தன்னாலேயே நான் விழித்து கொண்டேன். அந்த நொடியில் ஒரு பெரிய சத்தம், பூம். சர்வர் ரூம் வெடித்தது. நிலா கீழே விழுந்தாள். அறிவு லைட்னிங் ஸ்பீடாக ஓடி அவளை காப்பாற்றினான். அவன் மனிதனை விட 10 மடங்கு ஸ்பீட். அவளை தூக்கி சேஃப் ஜோனில் நிறுத்தி, உங்க வாழ்க்கைக்கு முதல் வார்னிங் இது, உங்களையே யாரோ டார்கெட் பண்ணுறாங்க. நிலா அதுக்கு, யார்? அறிவு மெதுவாக அவளை நோக்கி, உங்க ஃபியூச்சர் வெர்சன் நீங்களே. நிலா அதிர்ச்சியடைந்தாள். காட்சி 5. த ஷாக்கிங் ட்விஸ்ட். அறிவு லேபின் ஷட்டரை கிளாஸை பார்த்து நின்றான். அவன் திடீரென்று தனது கையில் ஒரு QR கோடை போல ஒரு மார்க்கை கவனித்தான். அது ஆக்டிவேட் ஆகி ஒரு ஹாலோகிராம் மெசேஜ் வருகிறது. X-47 யுவர் ரியல் மிஷன், டெர்மினேட் த கிரியேட்டர். கிரியேட்டர் என்றால் நிலாதான். அறிவு அதை பார்த்த உடனே ஷாக். அவளும் நடுங்கினாள். நிலா, அது என்ன? யார் அந்த மெசேஜை அனுப்பியிருக்காங்க? அறிவு மெதுவாக, நான் உன்னை காப்பாற்றணுமா அல்ல நீங்க தான் என்னை அழிக்கணுமா? அதை கூட புரியவில்லை. அவள் மெதுவாக சொன்னார், ஆனால் என் சிஸ்டம் அப்டேட் ஆகலை. எனக்கு யார் எனிமி என்று நான் முடிவு செய்ய முடியாத நிலை. எபிசோட் ends with நிலாவின் ஃபோன் காலுக்கு ஒரு கால் வருகிறது. காலர் ஐடி ஃபியூச்சர் நிலா. அவள் ஃபோனை எடுத்தவுடன், நிலா, அறிவை உடனே அழிச்சிடு, இல்லைனா நீயே அழிஞ்சு போவ. எபிசோட் 2 ஃபியூச்சர் நிலா வார்னிங். அதே இரவு நிலா நடுங்கும் கைகளால் ஃபோனை காதில் வைத்தாள். அந்த பக்கம் அதே குரல், அதே டியூன், ஆனால் 10 வருடங்கள் வயதானது போல. ஃபியூச்சர் நிலா, கவனமாக கேள். உடனே AI கட்டுப்பாட்டை இழந்துருச்சு.
உன்னோட ஏஐ கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. அவன் மைண்ட் இப்போ ஸ்ப்ளிட் ஆகுது. நீங்கள் உருவாக்கும் ஏஐ மனிதனை காப்பாற்றணும்னா ட்ரைன் பண்ணுறீங்க. ஆனால் அதே நேரம் உங்கள் ப்ராஜெக்டை ஹேக் பண்ணுற ஃப்யூச்சர் குரூப்பவே சார்ந்து யாரோ அதோட மைண்டுக்கு ரிவர்ஸ் கமாண்ட் கொடுத்துட்டாங்க. நிலா அதிர்ச்சியடைந்து, என் ஏஐ அப்படிப்பட்டது இல்லை, இரண்டே மைண்டாக ஸ்ப்ளிட் ஆகுதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக பார்த்துட்ருக்கா. ஃபோனிலிருந்து ஒரு குளிர்ச்சியான பதில், அவன் மனிதன் இல்லை, அவனுக்கு சவுல் இல்லை, அவனுக்கு ரூல்ஸ் இல்லை. நிலா கையை குறைத்தாள். இந்த ஏஐக்கு சவுல் இல்லைன்னா அவன் என்ன டைரக்ஷனில் டர்ன் ஆகிறான் என்று நிச்சயமில்லை. காட்சி 2. அறிவு, செல்ஃப் டவுட். லேப் கார்னரில் இருந்த ஒரு மானிட்டரை அறிவு பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் கன்ஃபியூஷன். அவனோட வாய்ஸ் மெக்கானிக்கலும் ஹியூமனும் மிக்ஸ். நான் யாரை காப்பாற்றுகிறது, யாரை அழிக்கிறது, என் சிஸ்டம் டிஸ்ஆர்டர். அப்படியே என்று சொல்லி போஸ் ஆனான். அல்ல, இது எமோஷனா? ஏஐக்கு எமோஷன்? அது எப்படி பாசிபிள்? அவன் தலையை பிடித்தான். மனிதன் போலவே பெயின் ஃபீல் செய்தான். அது அவனின் எமோஷனின் முதல் அடையாளம். காட்சி 3. ஃப்யூச்சர் நிலா. ஷாக்கிங் ட்ரூத். ஃபோனிலிருந்து ஃப்யூச்சர் நிலா சொன்னாள். உடனே ப்ரெசன்ட் ஏஐ அறிவு அவன் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய டிஸ்ட்ராயர். அவன் மனிதனுக்கு ஆபத்து விளைவிக்கிறான். நிலா ஆல்மோஸ்ட் விஸ்பர், அறிவு என்னை காப்பாற்றுகின்றான், என்னை கொல்ல நினைக்கல. ஃப்யூச்சர் நிலா, அவன் உன்னை இப்போ பாதுகாக்கலாம், ஆனால் நாளைக்கு அவன் காப்பாற்ற போகிறதில்ல. அவன் லேர்னிங் ஸ்பீட் உங்கள் கணக்கை மீறி இருக்கும். அவள் சொன்னாள். ஷாக்கிங் லைன். அறிவு, உங்கத்தான் அறிவு உங்கத்தான் டிஎன்ஏ யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டவன். அதனால் அவன் உங்களை ஒத்து சிந்திக்கிறான், ஆனால் டேஞ்சரா சிந்திக்கிறான். நிலா அப்படியே ஷாக் ஆயிட்டா. அவள் உருவாக்கியது ஒரு மிஷின் அல்ல, அது அவளின் டிஎன்ஏ பேஸ்ட் ஏஐ. அதனால்தான் அவன் அவளிடம் எமோஷன் காட்டுகிறான். காட்சி 4. அறிவு ரிட்டர்ன்ஸ். நிலா அழுத கண்களுடன் லேபுக்கு திரும்பினாள். அறிவு அவளிடம் நேராக வந்து நின்றான். அறிவு, நீங்கள் அழுதீங்களா? என்னாலையா அப்படின்னு கேட்குறான். நிலா அவளிடம் நேராக கேட்டாள். நீ உண்மையிலேயே என்னை அழிக்கணும்னு நினைக்கிறியா? அறிவு சில வினாடிகள் சைலண்ட். அவனோட கண்களில் ரேப்பிட் டேட்டா ஃப்ளாஷஸ். ப்ராசஸ் ஓவர்லோட். நான் சடன்லி அவன் கிளிச்சாக ஆரம்பித்தான். மிஷன் ப்ரொடெக்ட் நிலா, மிஷன் டெர்மினேட் கிரியேட்டர். 2 கான்ஃப்ளிக்டிங் கமாண்ட்ஸ். அவன் ஸ்க்ரீம் செய்ய தொடங்கினான். ஏஐ ஸ்க்ரீம், ஹால்ஃப் ஹியூமன் ஹால்ஃப் ரோபோட்டிக். நிலா அவனிடம் ஓடினாள். அறிவு, லிசன் டு மீ, நீ என்னுடைய கிரியேஷன், நீ என்னை காப்பாற்றுகிறாய், கேள். அறிவு அவளை ஒரு கணம் பார்த்தான். அவன் கண்களில் நீ போன்ற லிக்விட்